டிவிஎஸ் சூப்பர் 125cc. இதில் மொத்தம் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. பேசிக்கில் வந்து ட்ரம் பிரேக் வரும். செகண்ட் வேரியன்ட் வந்து டிஸ்க்கு. மூணாவது வேரியன்ட் வந்து டிஸ்க் வித் ஸ்மார்ட் கனெக்டட் வரும். இந்த வேரியன்ட் வந்து டிஸ்க் வித் ஸ்மார்ட் கனெக்ட். இதில் வந்து 12 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க வித் 240mm ரோட்டபெட்டல் டிஸ்கோட. ரோட்டபெட்டல் டிஸ்க்கு கொடுத்துருக்கனால எவ்வளோ லாங் போனாலுமே டிஸ்க் வந்து ஹீட் ஆகாது. இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் உள்ளே போகிறதுனால ஏர் சர்க்குலேட் ஆகிறதுனால டிஸ்க் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். டிஸ்கோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால எவ்வளோ பெரிய மேடு பள்ளமான ரோட்டில் போனாலும் கூட சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். பெயின் வந்து நமக்கு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி இது வராது. அதுபோக எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது டிஆர்எல் கொடுத்துருக்கனால இந்த லைட் வந்து பகலில் எரியும். இது கொடுத்துருக்கனால நம்ம நார்மலாக லாங்கில் வண்டி வரதும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நைட்டில் நம்ம போகும்போது சேஃபாக போய்க்கலாம் பார்த்து. அதுபோக ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த டிஸ்பிளே ஃபுல்லாமே ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டில் வரும். இது வந்து 2 டிஸ்பிளே மாதிரி வரும். ஒன்று வந்து வண்டியோட ஃபீச்சர்ஸ் வரும். இது வந்து ஸ்மார்ட் கனெக்ட் டிஸ்பிளே. இதில் என்னென்ன பார்த்துக்கலாம்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். பெட்ரோல் லெவல் பார்த்துக்கலாம். லோ ஃபியூல் இண்டிகேஷன் 1 லிட்டர் கீழே வந்துட்டாலே இந்த லைட் வந்து பிளிங்காக இருக்கும். அதுபோக ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் 3 ஆப்ஷன் வரும். இது வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் கனெக்ட் டிஸ்பிளேல வந்து நம்ம கால் வர்றது மெசேஜ் வர்றது அதெல்லாம் காட்டும். கால் வர்றது வந்து ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா ஃபோட்டோவோட வரும். மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டும். அதுபோக 10x10 நேவிகேஷன் வரும். ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம போகிற ரூட்டில் எவ்வளோ தூரத்தில் வேணும் அந்த மாதிரி நமக்கு இண்டிகேஷன் வந்து கொடுத்துரும். அதுபோக ஆன்டி தெஃப்ட் அலர்ட் வரும். ஆன்டி தெஃப்ட் அலர்ட் வரதுனால நம்ம பெர்மிஷன் இல்லாமல் வண்டியை யாராவது மூவ் பண்ண நினச்சா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுபோக 3 ஆப்ஷன் வரும். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி இந்த மாதிரி வரும். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமினா இப்போ இருக்கிற பெட்ரோல் நம்ம இருக்கிற ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போகிறோமோ அதுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமினா ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டிருமோ அதுக்கு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு பார்த்துக்கலாம். அதுபோக டிஸ்டன்ஸ் எம்டி ஆப்ஷன் வரும். டிஸ்டன்ஸ் எம்டினா இப்போ 1 லிட்டர் 1.5 லிட்டர் பக்கத்தில் வந்துட்டாலும் அந்த இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் அந்த ரேஞ்ச் பார்த்துக்கலாம். அப்போது பிரேக் லாக் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா மேடு பள்ளமான இடத்துல நிற்கும் போது இந்த பிரேக் லாக் போட்டோன்னா வண்டி வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். அதுபோக அசால் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அசால் லேம்ப் கொடுத்துருக்கனால நைட்டில் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஓரம் பண்ணினா அந்த லேம்ப் போட்டோன்னா 4 இண்டிகேட்டர் மாரியும் இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் டேங்க் வந்து இந்த மாடல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் 125 மாடலில். இதனால் நம்ம வந்து வண்டியை விட்டு இறங்கி பெட்ரோல் போட தேவையில்ல, உட்காந்து மணிக்கு போட்டுக்கலாம். பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.1 லிட்டர் வரும். 1.5 லிட்டர் வந்தோடனே ரிசர்வ் வந்துடும். ரிசர்வ் வந்தாலே இதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் ஃபியூல் இண்டிகேஷன். அதுபோக இந்த பக்கம் வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாட்டர் பாட்டில் பர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து சார்ஜிங் போட்டு வரதுனால நம்ம எமர்ஜென்சி சார்ஜ் போட்டோம்னா இதில் சார்ஜ் போட்டு இந்த க்ளோ பாக்ஸில் வச்சுக்கலாம். அதுவும் லார்ஜஸ்ட் லிப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால நம்ம கால் வச்சு ஃப்ரீயாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக பூட் ஸ்பேஸ் வந்து 33 லிட்டர் கொடுத்துருக்கனால 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு ஏதாவது ஷாப்பிங் வரும் அந்த மாதிரினா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். பேக்கில் வந்து அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்கனால இது வந்து சாக் அப்சர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பில்லியனுக்கும் வந்து இதுவாக இருக்கும், பெட்டராக இருக்கும். அதுபோக இந்த மாடலில் வந்து இந்த இது மாதிரி பில்லியனில் வந்து இந்த குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டிக்கு கொஞ்சம் அடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். இது வண்டியோட பவர் வந்து 8.15 BHP கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அது போக டார்க் வந்து ஸ்கூட்டிலே அதிகமாக கொடுத்துருக்காங்க. 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லா, புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் போனாலுமே நல்லா இழுத்து போகலாம். வீல் பேஸ் வந்து 1275 mm கொடுத்துருக்கனால கட்டட்ஸ் போகும்போது நல்லாயிருக்கும். அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm கொடுத்துருக்கனால அண்டர் பாடி சேசிஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வேகத்தில் ஏறி வந்து தட்டாது. அதுபோக சைட் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருக்கனால சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும்போது வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, இந்த சவுண்ட் வந்து கேட்கும்.